நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை குறித்து தமிழக எம்பிக்களுடன் சற்று நேரத்தில் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். தமிழக எம்பிக்கள் கூட்டத்தை திமுக, தேமுதிக, பாமக, மக்கள் நீதி மய்யம் கட்சி, அதிமுக உள்ளிட்டோர் புறக்கணித்திருக்கின்றனர். முதலமைச்சர் விஜய் தலைமையில் தமிழக எம்பிக்கள் கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. சென்னை கலைவாணர் அரங்கத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் தமிழக எம்பிக்கள் கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை குறித்து தமிழக எம்பிக்களுடன் சற்று நேரத்தில் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த கூட்டத்தை திமுக, அதிமுக, பாமக, தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் கட்சிகள் புறக்கணித்திருக்கின்றன. முதலமைச்சர் விஜய் தலைமையில் தமிழக எம்பிக்கள் கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. சென்னை கலைவாணர் அரங்கத்தில் இந்த கூட்டமானது நடைபெற இருக்கிறது. தொகுதி மறுவரையறை தொடர்பான இந்த அனைத்து கட்சி கூட்டமானது முதலமைச்சர் விஜய் தலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. தமிழக எம்பிக்களுடன் இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக எம்பிக்கள் கூட்டமானது சென்னை கலைவாணர் அரங்கத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இந்த கூட்டத்தை திமுக, அதிமுக, தேமுதிக, பாமக, மக்கள் நீதி மய்யம் கட்சிகள் புறக்கணித்திருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் தமிழக எம்பிக்கள் கூட்டமானது முதலமைச்சர் விஜய் தலைமையில் தொடங்க இருக்கிறது. நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை குறித்து தமிழக எம்பிகளுடன் சற்று நேரத்தில் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் இந்த கூட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை சார்ந்த 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இதுகுறித்த நேரலையில் நௌஷாத் இணைப்பில் இருக்காங்க. நௌஷாத், வணக்கம். முதலமைச்சர் விஜய் தலைமையில் தமிழக எம்பிக்கள் கூட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. ஏற்கனவே திமுக, அதிமுக, தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணித்திருக்கின்றன. தற்போது எத்தனை கட்சிகள் இதில் பங்கேற்க இருக்காங்க? விவரங்கள் என்ன? வணக்கம். மிக முக்கியமாக தமிழக முதலமைச்சர் தலைமையில் இன்று சட்ட நேரத்தில் தொகுதி மறுசீரமைப்பு கூட்டம் என்பது நடைபெற இருக்குது. தமிழ்நாட்டுக்குள் அனைத்து எம்பிக்களுக்கும் அழைப்பு கடிதம் விடுக்கப்பட்டிருப்பதாக அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தால், இருந்த போதிலும் கூட திமுக, தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணிப்பதாக தெரிவித்தார். குறிப்பாக கமல் உள்ளிட்ட பல்வேறு எம்பிக்கள் கூட புறக்கணிப்பதாக தெரிவித்திருந்தார்கள். இது மிக முக்கியமாக சொல்ல என்றால் 1971 அப்போது தொகுதி மறுவரை எப்படி இருந்ததோ அதே போல்தான் தற்போது தொடர வேண்டும். அடுத்த 30 ஆண்டுகளுக்கும் இவ்வாறு தான் இருக்க வேண்டும் என திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தால் அதே கோரிக்கை வைத்திருந்தார்கள். தற்போது ஒருபுறம் காவிரி விவகார பூதாரம் இருந்தாலும் கூட அதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதை தவிர்த்து ஏன் இந்த கூட்டத்தை கூட்ட வேண்டும் என எதிர்க்கட்சிகள் தற்போது குற்றச்சாட்டு வைத்தாலும் கூட தற்போது ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் காங்கிரஸ் மற்றும் மதிமுக, அது மட்டும் இல்லாமல் விசிக, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட கட்சிகள் சேர்ந்தவர்கள் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்கிறார். 20க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் பங்கேற்பு இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரசுடைய மூத்த எம்பியாக இருக்கக்கூடிய ப. சிதம்பரம் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் தற்போது வந்தவண்ணம் இருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பது குறிப்பாக வட மாநிலங்களுக்கு ஒரு வகையான சதவிகிதமும், தென் மாநிலங்களுக்கு ஒரு மாதிரியான சதவிகிதமும் பிரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும், இதனால் பிரதிநிதித்துவம் குறையும் என்பதே ஒரு மிகுந்த ஆபத்தாக இருப்பதாக தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த ஆட்சி காலத்தில் கூட திமுக இதே போல ஒரு கூட்டத்தை கூட்டியிருந்தால் அந்த கூட்டத்தில் தாவேகா சார்பாக அப்போது புசியானது பங்கேற்றிருந்தார்கள். தற்போது அரசு சார்பாக முதலமைச்சர் விஜய் அவர் தலைமையில் கூடிய இந்த கூட்டத்தில் தற்போது நடைபெற இருக்குது. அவர் அழைப்பு விடுத்திருக்காங்க. திமுக பொறுத்த வரைக்கும் அதை புறக்கணித்திருக்கிறது. திமுக, குறிப்பாக தேமுதிக, முன்பே தெரிவித்த தேமுதிக, பாமக, மதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் புறக்கணித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் இந்த ஆலோசனை கூட்டத்தை எது போன்று விவாதிக்க போகிறார்? நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தில் மிக முக்கியமாக இந்த சட்ட முன்வடிவை கொண்டு வருவதற்கு மத்திய அரசு முனைப்பு காட்டும் நிலையில் இந்த சட்ட முன்வடிவை கொண்டு வருவிட்டால் வரக்கூடிய 2029 என்பது நடக்கூடிய தேர்தலில் மிகப்பெரிய பாதிப்பை தென் மாநிலங்கள் எதிர்கொள்ளும் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது சட்ட முன்வடிவை தாக்கல் செய்வதற்கு முன்பாகவே தமிழக எம்பிக்கள் சார்பாக எது போன்ற குரல் கொடுக்கலாம் உள்ளிட்டவை குறித்து தான் இன்று தமிழக முதலமைச்சர் தலைமையில் நடக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் விவாதிக்க இருப்பதாக தகவல் இருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்டத்துக்கு பிறகு தமிழக அரசு சார்பாக தமிழக முதல்வர்
எது போன்ற குறிப்பாக கருத்தை தெரிவிக்க போகிறார், என்ன அறிக்கை வர இந்த நடப்பு கூட்டத்தொடரில் தமிழக எம்பிக்கு இது போன்ற குரல் கொடுக்க வேண்டும் உள்ளிட்டவை குறித்து என்ன அறிவுறுத்த போகிறார் எதிர்பார்ப்புகளில் தான் இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. நௌஷாத், தமிழக எம்பிக்கள் கூட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் என்ன விவாதிக்க போகிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் எழுந்திருந்தாலும் இந்த கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அது குறித்த விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. மிக முக்கியமாக அனைத்து கட்சியுமே கடந்த காலங்களில் மிக முக்கியமாக திமுக ஆட்சி காலத்தில் இருக்கும்போது இப்போது தாவேகா கூட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் கூட அந்த கூட்டத்தில் பங்கேற்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தார்கள். என்னவென்றால் 1971 அப்போது பிரதமராக இருந்தவர்கள் இருக்கும் பொழுது எப்படி இந்த விகிதாச்சார மக்கள் விகிதாச்சார அடிப்படையில் எவ்வாறு அந்த ஒதுக்கீடு ஒடுக்கப்பட்டதோ அதே போல் அடிப்படையில் தான் இந்த சதவீத அடிப்படையில் கொடுக்க வேண்டும், மக்கள் அடிப்படையில் தான் கொடுக்க வேண்டும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த கருத்தை முன்மொழிந்தான் பல்வேறு தீர்மானம் நிறைவேற்றினார்கள். தற்போது அதே போலதான் இந்த தீர்மானம் இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குறிப்பாக தொடர்ந்து கடந்த காலங்களில் இது போன்ற மாநில உரிமை சார்ந்து ஒரு கோரிக்கையை திமுக முன்வைத்ததோ அதே போலதான் இப்போது பொறுப்பேற்று தமிழக முதலமைச்சர் தலைவர் குறிப்பாக அரசும் அதே கோரிக்கையை முன்வைக்கிறது பார்க்க முடியும். குறிப்பாக மாநில உரிமை சார்ந்து பல்வேறு பிரச்சனைகள் அதே போலதான் மிக முக்கியமாக சொல்லணும்னா, அதாவது இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது நடப்பு நாடாளுமன்ற கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்தொடரில் இந்த மறுசீரமைப்பு தொடர்பாக சட்டமொழி கொண்டு வரும் பட்சத்தில் அதை நிறைவேற்றி மிகுந்த பாதிப்பு என்பது தென் மாநிலங்கள் எதிர்கொள்ளும். அது தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே குறிப்பாக சொல்லணும்னா 39 நாடாளுமன்ற தொகுதி இருக்கிறது, பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதி இருக்கிறது. குறிப்பாக இந்த மறுசீரமைப்பு கொண்டிருக்கும் பட்சத்தில் ஒரு வகையில் மிக முக்கியம் 39 எம்பி என்பது 32ஆக மாறும் பட்சத்தில் அது மிகுந்த பாதிப்பை உண்டாகும். குறிப்பாக தென் வட மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான விகிதாச்சாரம் கொடுக்கப்பட்டு அதிக எம்பிக்கள் இருந்தால் குறிப்பாக மத்தியில் பொறுப்பு இருக்கக்கூடிய அரசானது தென் மாநிலங்களை புறக்கணிக்கும் சூழல் ஏற்படும் என்ற அச்சம் தான் குறிப்பாக அரசியல் தலைவருடைய மத்தியில் எழுகிறது. அதை தான் திமுக கடந்த ஆட்சி காலத்தில் அதை குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க. அந்த அடிப்பில் தான் அந்த பாதிப்பு இந்த நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நிகழ்பெற்றக்கூடாது என்பது அடிப்படையில் தான் தற்போது பொறுப்பேற்றக்கூடிய தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு என்பது தொடர்ந்து முனைப்பு காட்டி வருகிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது 3 மணிக்கு தொடங்கி இருக்கிறது. இதில் மிக முக்கியமாக திருமாவளவன், ப. சிதம்பரம் மற்றும் காங்கிரஸ் சார்ந்த 12 எம்பிக்கள், மிக முக்கியமாக மதிமுகவுடைய எம்பிக்கள், இரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்பிக்கள் உள்ளிட்ட பிரதான கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். 20 எம்பிக்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இவர்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பதிவு செய்யும் பட்சத்தில் இதோட பாதிப்பு என்னவாக இருக்கும், குறிப்பாக நாடாளுமன்றத்தில் எது போன்ற அழுத்தமான குரலை தமிழகத்து சார்பாக வைக்கும் பட்சத்தில் அது எந்த அளவுக்கு எதிரொலிக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த கூட்டத்தை விவாதிக்க இருப்பதாக தகவல் இருக்குது. மிக முக்கியமாக வட மாநிலங்களுக்கு கூடிய சில கட்சிகள் கூட இந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக மற்ற மாநிலங்களை சேர்ந்த இந்த டீலிமிட்டேஷன் குறிப்பாக எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய கட்சியோடு ஒன்றிணைந்து இதற்கு குரல் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் முதல்வர் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்படுமா, அது போன்ற தீர்மானம் வருமா என்ற எதிர்பார்ப்பு கூடியிருக்கிறது.